ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. உறவினர்கள் கைவிட்டார்களோ, நண்பர்கள் கைவிட்டார்களோ, சொந்த பந்தங்கள் கைவிட்டதோ, கணவனா மனைவியா பிள்ளைகளை யார் கைவிட்டது? கலங்கி விடாதீர்கள். உங்கள் கையை பிடிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. கடலிலே அமிழ்ந்து போகும்போது பேதுருவின் கையை பிடித்து தூக்கிவிட்ட அதே தேவன் உங்களையும் தூக்கப் போகிறார். சங்கீதம் 42 தாவீது சொல்கிறார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை நிறுத்தினார், அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அந்த தேவன் உங்களை தூக்கி பிடிக்க போகிறார். கவலைப்படாதீர்கள். வாசிக்க கேட்கலாமா? ஏசாயா 41:10. ஆமென். நீ பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன். ஆமென். நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன். ஆமென். கர்த்தருடைய பலத்துவம் உள்ள கரம், பலன் உள்ள கரம், போஷிக்கிற கரம், அதிசயங்களை செய்கிற கரம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோட கரம் குறுகி போய்விட்டதோ? ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு குறும்புகார பையன் நடந்த சம்பவம். தன் தகப்பனோடு கூட ஒரு அழகான கடை வீதியிலே பஜாரில் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். ஜாமான் வாங்குறதற்கும் பையனுக்கு சுற்றி காட்டுவதற்காக அவர் வந்தார். குறிப்பிட்ட சாலையிலே குறிப்பிட்ட பகுதி அவர்கள் கிராஸ் பண்ணும்போது கவனமாய் வா என்று சொல்லி அவர் அந்த பக்கத்தில் அங்கும் இங்கும் நெரிசலான வாகனங்கள் போய் கொண்டிருந்த போது கிராஸ் ஆனார். ஆனால் தன் பையனை பார்த்தா அவன் கண்களை இருக்க மூடிக்கொண்டான். அவர் கடிந்து கொண்டான், நீ ஏன் இப்படி செய்கிறாய்? கவனமாய் பார்த்து வரக்கூடாதா என்று. அவன் சொன்னா, நான் ஏன் கண்ணை மூடணும் தெரியுமாப்பா? என் கையை நீங்களாம் பிடிச்சிருக்கீங்க, நீங்கள் தான் நான் பத்திரமா கொண்டு வருவீங்களா, அதனால தான் அங்கே பார்க்கக்கூடாதுன்னு கண்ணை மூடிட்டு அவன் சிரித்து விட்டார். ஒரு சின்ன பிள்ளை. அவனுடைய நம்பிக்கை என்ன, அவனுடைய விசுவாசம் என்ன? எங்கள் அப்பா என் கையை பிடிச்சிருக்காங்க, ஹல்லேலூயா, நான் ஏன் பயப்படணும் என்கிற தைரியம் அவனுக்கு வந்து விட்டது. கர்த்தர் உங்கள் கையை பிடிச்சு சொல்றாரு, நீ பயப்படாதே என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கிருபை கூட இருப்பதாக. அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். ஆமென். அவர் உங்க கையை பிடிப்பார், நீங்க அவர் கையை பிடிங்க. அவர் உங்களை அழகாய் நடத்துவார். இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன் மரணம் அறிந்து அவர்களை நடத்துவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த கையை பிடித்து நடத்துவீராக. அழகாய் ஆச்சரியமாய் நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இக்கட்டுகள் விக்கனங்களுக்கு விளக்குவீராக. போய் சார்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.